வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஹால் டிப்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது எக்ஸாம் ஹால் டிப்ஸ்னா நீங்க வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் எழுத போறீங்க. ஸோ இதுல வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதோட யூசஸ் என்ன, அதுக்கப்புறம் நீங்க என்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது. ஒரு சில மிஸ்டேக் பண்ணீங்கன்னா நீங்க பண்ண ஆன்சர் வந்து சேவ் ஆகாமலே போகலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க வந்து முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டு போறது நல்லது. அங்க போய் என்னன்னு சொல்லி பாக்குறத விட முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்லது. நீங்க இது வரைக்கும் ஆன்லைன்ல ஏதாச்சும் மார்க் டெஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் மார்க் டெஸ்ட் போட்டிருந்தாலுமே இந்த ஆப்ஷன் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியாம கூட பார்த்துருந்துருப்பீங்க. ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களுக்குமே ஒரு சிலருக்கு வந்து ஆல்ரெடி இந்த எக்ஸாம் எழுதினவங்களுக்குமே வந்து ஒரு சில ஆப்ஷன் எதுக்கு இருக்குதுன்னு கூட தெரியாம இருக்கலாம். அதனால கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன் எக்ஸாம், அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ண போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் என்னென்ன யூஸ் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. இப்போ ஒயிட் கலர் அப்படின்னா நீங்க அந்த கொஸ்டினை வந்து இன்னும் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ரெட் கலர் அப்படின்னா அந்த கொஸ்டினை வந்து நீங்க பார்த்துட்டீங்க ஆனா ஆன்சர் பண்ணாம ஸ்கிப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கிரீன் கலர் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி பர்பிள் கலர்ல வெறுமனே இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். மார்க் ஃபார் ரிவ்யூனா என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். அடுத்ததா அந்த பர்பிள் கலர்லயே வந்து ஒரு டிக் இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும், ஒரு நோட் மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கான யூஸ் என்ன, அதுக்கப்புறம் இன்னும் வேற என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறப்ப இருக்கும். உங்களுக்கு நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போன உடனே உங்களோட வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அலாட் பண்ணிடுவாங்க. ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுல ஸ்டார்டிங்ல வந்து நீங்க எக்ஸாம் அந்த டைம் ஸ்டார்ட் ஆன உடனே ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இதுல வந்து உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ்ல வந்து எக்ஸாம் உண்டு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ்ல கொஸ்டின்ஸ் இருக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, நீங்க அப்ளை பண்ணப்ப கொடுத்திருந்த லாங்குவேஜ் தான் இதுல வரும். அது தவிர எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ இதுல வந்து நான் தமிழ்ல தான் அப்ளை பண்ணியிருக்கேன், தமிழ்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க தமிழ் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஐம் ரெடி டு பிகின் அப்படிங்கிறத கொடுங்க. இது வந்து டெக்ஸ்ட் புக் ஆப்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை வச்சு நான் கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க எஸ்எஸ்சில போய் எழுத போற அந்த ஆன்லைன் எக்ஸாமும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலது மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும். ஓகே, ஸோ ஐம் ரெடி டு பிகின் அப்படிங்கிறத வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் வருது. ரீசனிங்ல 20 கொஸ்டின், அந்த 20 கொஸ்டினும் இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி அடுத்து ஜென்ரல் நாலேஜ் வருது. அடுத்ததான் வந்து எலமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் வருது. அடுத்ததான் இங்கிலீஷ் வருது. ஓகே, ஸோ இதுல எந்த செக்ஷனை வேணாலும் நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணலாம். எப்போ வேணாலும் எந்த செக்ஷனுக்கு வேணாலும் மாத்தலாம். எந்த கொஸ்டினை வேணாலும் கிளிக் பண்ணி நான் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ ஆர்டர் ஆஃப் அட்டெம்ப்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி முந்தின வீடியோல சொல்லியிருக்கேன். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ற வீடியோல அதை பத்தி நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஜிகே தான் அட்டன் பண்ண போறீங்கன்னா நீங்க இதை கிளிக் பண்ணி டைரக்டா அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் மாத்துறது. இப்போ நான் வந்து நடுவில் மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கிலீஷ்ல தான் படிச்சிருக்கேன். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தமிழ்ல இருக்கிறத விட இங்கிலீஷ்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இப்போ லாங்குவேஜ் நடுவில் மாத்தணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல லாங்குவேஜை கிளிக் பண்ணி இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இப்போ இங்கிலீஷ்ல மாறிடுச்சு. ஓகே, இப்போ நான் இதுல வந்து அடுத்த கொஸ்டின் கொடுக்குறேன். அடுத்த கொஸ்டினும் இங்கிலீஷ்ல தான் வருது. அடுத்த கொஸ்டினும் இங்கிலீஷ்ல தான் வரும். இப்போ எனக்கு மறுபடியும் தமிழ்ல வேணும் அப்படின்னா நீங்க வந்து தமிழ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க எப்போ வேணாலும் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க தமிழ் அப்படிங்கறத கொடுத்து அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே பாத்துக்கலாம். ஆனா நீங்க அப்ளை பண்ணதே இங்கிலீஷ்ங்கிறத தான் கொடுத்து அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் தான் பார்க்க முடியும். தமிழ் இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்க்க முடியாது. ஓகே, அடுத்ததா நீங்க வந்து வாட்ச் கொண்டு போறதுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ டைம் எப்படி பாக்குறதுன்னா இதுலயே ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே, அதாவது இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது ஓடும். இப்போ 58 நிமிஷம் 6 செகண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ டைம் வந்து நீங்க இதுல பாத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததா இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்றீங்கன்னு வைங்க. இப்போ நீங்க இதுக்கு வந்து 25% ஆன்சர்னு சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ இது வந்து என்ன எத்தனாவது கொஸ்டின்? 3வது கொஸ்டின். இப்போ நீங்க இதை சூஸ் பண்ணிட்டு 4வது கொஸ்டினை இங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா 3வது கொஸ்டின் வந்து ரெட் கலர்ல தான் இருக்குது. ஆனா நீங்க ஆன்சர் பண்ணீங்க, ஆனா ஆன்சர் வந்து சேவ் ஆகல. ஓகே, ஸோ இந்த தப்பா நிறைய பேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரத்தில் அவசரமா இப்படி பண்றதுக்கு நிறைய பேர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆன்சர் சேவ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இப்போ இதை நான் சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி தான் அடுத்த கொஸ்டினுக்கு போகணும். டைரக்டா இங்க வந்து நீங்க கொஸ்டினை சேஞ்ச் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்த ஆப்ஷன் சேவ் ஆகாது. ஓகே, அடுத்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இப்போ இதுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்றீங்க. ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க அப்படின்னா அப்பவும் அது சேவ் ஆயிரும். ஓகே, இந்த டிக் வந்துருச்சு. ஓகே,
இப்போ 5வது கொஸ்டின் இருக்குது, நான் மறுபடியும் 4வது கிளிக் பண்ணி பார்க்குறேன், அந்த ஆப்ஷன் நான் வந்து சூஸ் பண்ணது இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஒன்று சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும், இல்லைன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, இப்போ அந்த மார்க் ஃபார் ரிவ்யூக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ வந்து கலர் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ இந்த இதில் ஒயிட் கலரில் இருக்கிற கொஸ்டின்லாம் நீங்கள் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணீங்க, ஆனால் ஆன்சர் பண்ணலை. கிரீன் கலரில் இருக்கிறத நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி பர்பிள் கலரில் டிக் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் வந்து 6வது கொஸ்டின் பார்க்குறேன், இதுக்கு நான் வந்து ஆன்சரே பண்ணாமல் மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அப்போ வெறுமனே பர்பிள் கலர் தான் வருது. இந்த டிக்குக்கு பதிலாக வேற ஒரு சிம்பிள் கூட வரும். நீங்கள் எஸ்எஸ்சியில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஓகே, அது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இதுக்கு என்னது, இது நீங்க ஆன்சர் பண்ணாம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. இப்போ மார்க் ஃபார் ரிவ்யூனா என்ன, அது எதனால கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு சில கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம், இருந்தாலும் டவுட் இருக்கும், இதை நான் கடைசியில் டைம் இருந்தால் செக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து இங்கிலீஷ் கொஸ்டின் கடைசியில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இங்கிலீஷ்ல 20வது கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து கடைசியில் ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது, நீங்க எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டீங்க, உங்களால முடிஞ்ச அளவு அட்டெம்ப்ட் கொடுத்துட்டீங்க. இப்போ கடைசியில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ டைம் இருக்குது. அப்போ நீங்க எந்த கொஸ்டின் அந்த மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லைன்னா இன்னொரு வாட்டி டைம் இருக்கிறப்ப செக் பண்ணிக்கலாம்னு விட்டீங்களோ அந்த கொஸ்டினை தேடணும். ஸோ நீங்க ஒன்னா ஒரு கொஸ்டினா இப்படி சேஞ்ச் பண்ணி தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். 100 கொஸ்டின், இந்த 80 கொஸ்டின்ல எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்க மேத்ஸ்ல தான் விட்டீங்க, மேத்ஸை கிளிக் பண்ணீங்கனாலே இதுல மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தது இங்க வந்துடும். ஒன்னு நீங்க ஆன்சர் பண்ணாம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தது, இன்னொன்னு ஆன்சர் பண்ணி மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தது. ஸோ இதை தேடி கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகே, ஆன்சர் பண்ணாம ஏன் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்குறீங்க, அந்த கொஸ்டின் நீங்க படிச்ச டாபிக்ல இருந்து வந்திருக்கும், ஆனா அது கொஞ்சம் லென்த்தா இருக்கும், டைம் அதிகமாகும், அதனால இப்போதைக்கு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், கடைசியில இதை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை நீங்க இப்போதைக்கு ஸ்கிப் பண்றீங்க. ஆனா கடைசியில டக்குன்னு அதை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். ஓகே, ஆன்சர் பண்ணாம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுக்கறது. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். ஸோ நீங்க மறக்காம ஒவ்வொரு கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் உங்களுக்கு பின்னால ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுங்க. இப்போ இதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்றேன், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போதான் எனக்கு தெரியுது அதுல நான் தப்பா ஆன்சர் பண்ணியிருக்கேன், இந்த கொஸ்டினை வந்து நான் அட்டன் பண்ண போறது இல்லை, இதை நான் ஸ்கிப் பண்ண போறேன், ஆனா ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டேனே என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளியர் ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஆன்சர் பண்ணியிருந்தாலும் கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது கிளியர் ஆயிரும். ஓகே, சரி ஓகே, இப்போ இதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன், ஆனா இப்போ நான் இதுக்கு வந்து கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன், அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க இது வந்து 6வது கொஸ்டின் தான். ஓகே, நான் மறுபடியும் 7வது கொஸ்டினுக்கு போறேன். ஸோ அதுக்கு எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ இதுக்கு நான் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ மறுபடியும் நான் 7வது கொஸ்டினுக்கு வந்துட்டு கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு 8வது கொஸ்டினுக்கு போறேன். ஓகே, ஸோ அந்த இடத்துல பிரச்சனை இல்லை. ஓகே, அது கிளியர் கொடுத்தீங்கனாலே கிளியர் ஆயிரும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது டெஸ்ட் புக்கில் இருக்கிறனால இதுல நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த ரிப்போர்ட் இருக்குது, அடுத்ததா பாஸ் பண்ற ஆப்ஷன்லாம் இதுல இருக்குது. பட் உங்களுக்கு எஸ்எஸ்சியில் இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷனை விட கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்க இதெல்லாமே அட்டன் பண்ணி முடிச்சிட்டீங்க, எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் கொடுத்தாலும் கொடுக்கலாட்டியும் டைம் முடிஞ்ச உடனே அது வந்து சப்மிட் ஆயிரும். ஓகே, நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாட்டியும் பிரச்சனை இல்லை. இப்போ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நான் வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரும் பண்ணியிருக்கேன், மார்க் ஃபார் ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன், இந்த மார்க் ஃபார் ரிவ்யூவை நான் வந்து எடுத்து விடணுமா, எடுத்து விட்டாதான் இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ண மாதிரி எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. நீங்க ஆன்சர் பண்றது அதுல எப்படினாலும் சேவ் ஆயிரும். மார்க் ஃபார் ரிவ்யூங்கிறது நீங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான் கொடுக்குறீங்க. ஓகே, மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண மாதிரி தான் மீனிங். ஓகே, இப்போ இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க, மார்க் ஃபார் ரிவ்யூலே தான் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண மாதிரி தான் மீனிங். அதை நீங்க வந்து மறுபடியும் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, அப்படியே இருந்தாலும் இந்த 4வது கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ண மாதிரியே தான் இருக்கும். இந்த இதுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இப்போ இதாவது ஆன்சரே பண்ணாம மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அதுல நீங்க ஆன்சர் பண்ணவே இல்லை, அதனால அதுல எந்த சேஞ்சும் வரப்போறது கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல பாசிட்டிவ் மார்க் வந்து 2, ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அதனால தெரியாத கொஸ்டினை முடிஞ்ச அளவு அட்டன் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஒரு சில கொஸ்டின் நீங்க வந்து கெஸ் பண்ணி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா ரொம்ப அதிகமா வந்து நெகட்டிவ் மார்க் வர்ற மாதிரி பண்ணிடாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டினை நான் ஸ்கிப் பண்ணாலும் அதுக்கு மைனஸ் மார்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, அப்படி கிடையாது. இப்போ இந்த கொஸ்டின் வந்து எனக்கு தெரியல, நான் அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டேன் அப்படின்னா இந்த 8வது கொஸ்டினுக்கு எனக்கு வந்து 0 மார்க், அவ்வளவுதான், இதுக்கு மைனஸும் ஆகாது பிளஸும் ஆகாது. அதனால நீங்க தெரியாத கொஸ்டினை மேக்சிமம் வந்து
தேவையில்லாமல் அட்டன் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, நல்லா படித்தவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக கடைசியில் நீங்கள் சப்மிட் கொடுக்குறப்போ எத்தனை கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணீங்க, எத்தனை கொஸ்டினுக்கு வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வரும். அது ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எத்தனை அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. திரும்ப நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடைசியில் அதுலேயே வந்துடும். ஓகே, ஸோ நான் இதில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இதில் வந்து மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கும். கொஸ்டின் பெருசாக இருக்குது, பிக்சர் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் இதையே ஜூம் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இன்னும் கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் ஸ்க்ரால் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இந்த மாதிரிலாம் வராது. 20 கொஸ்டின் அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஸ்க்ரீன் வந்து சின்னதாக தான் இருக்கும். நான் ஜூம் பண்ணியிருக்கனால அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். எல்லாருமே பொறுமையாக நல்லா எழுதிட்டு வாங்க. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.